வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் இரண்டாவது தலைப்பாக இருக்கக்கூடிய ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகள் மற்றும் பழங்குடி மக்களுடைய கிளர்ச்சி. சரிங்களா? அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக விவசாயிகள் மற்றும் பழங்குடி மக்கள் எதற்காக கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆங்கில ஆட்சி என்ன பண்ணுது, வேளாண் முறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய நில உரிமை வருவாய் ஈட்டக்கூடிய முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராம சமூகத்தில் மிகவும் கடுமையாக பாதித்தது. சரிங்களா? இந்தியா முழுவதுமே பிரிட்டிஷ்க்கு முன்னாடி எந்த மாதிரியான வருவாய் முறை நிலமுறை இருந்துச்சு அப்படின்னா, அதற்கு முன்னாடி முகலாயர்கள் தான் ஆட்சி செய்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ முகலாயர்களுடைய வருவாய் முறையில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, மறுசீரமைக்கிறாங்க. அப்படி அவர்கள் மறுசீரமைத்ததன் காரணமாக அந்த பகுதியில் விவசாயம் செய்துக்கிட்டு இருந்த பழங்குடி மக்கள் விவசாயிகளுடைய வரிச்சுமை அதிகரிக்குது. சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கலான் படத்தில் என்ன பண்ணுவாங்க, விக்ரமுக்கு ஒரு நிலம் இருக்கும். ஒரு நாள் இரவில் என்ன பண்ணுவாங்க, வரி கட்ட போகிற நேரத்தில் அந்த அவங்களுடைய பயிரப்புறம் எரிச்சிருவாங்க. அப்போ அந்த ஜமீன்தார் பேரில் அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் இவ்வளவு வரியை கட்டணும், இல்லைன்னா நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடிங்குவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலோடைய ஆட்சி காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிலம் ஒரு விற்பனை பொருளாக மாற்றப்படுது. சரிங்களா? நிலம் ஒரு விற்பனை பொருளாக மாற்றப்படுது. அதாவது வரிச்சுமையும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த வரியை கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்தை ஜமீன்தார்கள் பிடிக்குவாங்க. ஜமீன்தார்கள் யார் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலத்தை இருக்கக்கூடிய விலை இது இல்லையா, அப்போ அவங்க அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸை வசூலிக்கிறதுக்கு அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, ஜமீன்தார்கள் நியமிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வரி கட்ட முடியாத நிலங்களை பூரா ஜமீன்தார்கள் பிடுங்கி கொள்றதுனால ஜமீன்தார்கள் பெரிய நிலங்களுக்கு சொந்தக்காரராகிறாங்க. அப்போ அந்த ஜமீன்தார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலத்தை குத்தகைக்கு மற்ற நிலக்கிழார்களுக்கு குத்தகைக்கு விடுறாங்க. அந்த நிலக்கிழார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, விவசாயிகளுக்கு மீண்டும் கீழ் குத்தகைக்கு விடுறாங்க. குத்தகைக்கு விட்டு அதில் விளைச்சலை வச்சு அதுலேருந்து இவங்க டேக்ஸை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு முன்பு இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றி எந்தவித விரிவான திட்டமுமே நடைமுறைப்படுத்தாமல் தான் இருந்துச்சு. நிலத்தை குத்தகைக்கு விடுவதும் கீழ் குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை மிகவும் சிக்கலுக்கு உள்ளாக்கியது. புதிய வேளாண் யுக்திகள், சரிங்களா, புதிய வேளாண் முறைகளில் பழைய வேளாண் முறை மறைந்து போச்சு. ஜமீன்தார்கள் தான் நில உரிமையாளர்களாக மாறினாங்க. நான் சொன்னேன் இல்லையா, டேக்ஸ் கட்ட முடியலன்னா அவங்களுடைய நிலத்தை ஜமீன்தார் பிடிங்குவார். அப்போ ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, அவரிடம் இருந்த நிலத்தை பெரும்பாலும் அவருக்கு நெருக்கமான நிலப்பிரபுகளுக்கு கீழ்குத்தகைக்கு விட்டார். பதிலுக்கு அந்த நிலப்பிரபுக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுப்பார். இதனால் விவசாயிகள் மீதான வரிச்சுமை சரிங்களா, விவசாயிகள் மீதான வரிச்சுமையானது ரொம்பவும் அதிகரித்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மக்கள் அவர்களுடைய சொந்த நிலங்களில் இருந்தும் வெளியேறதுக்காக கட்டாயப்படுத்துவாங்க. ஜமீன்களை உருவாக்கணும், குடியிருப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பழங்குடியின மக்களுடைய நிலங்களை விட்டு அவர்களை வெளியேற சொல்லுவாங்க. அதனால் அவர்கள் அவருடைய நிலம் போனதுனால வருவாய் இல்லாமல் அப்போ என்ன பண்ணுறாங்க, வெளியாட்கள் அந்த பழங்குடி மக்களுடைய நிலங்களுக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த நிலங்களை அவங்க அபகரித்து கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியே விவசாய வேலைகள்லாம் செய்யணும் இல்லையா, அதற்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுக்குறாங்க. கடனாக கொடுத்துட்டு பின்னாடி வசூலிக்கும் பொழுது வட்டியோடு சேர்த்து பார்க்கும் பொழுது வந்த விளைச்சலை விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அவங்க கடுமையான கடனுக்கு சுமத்தப்படுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வாங்கின கடன் மகன் மீது சுமத்தப்படுற அளவுக்கு மிக கடுமையான முறையில் அவங்க வட்டிக்கு விடுறவங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதனால் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்கள்லாம் அவங்க மீது கோவப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் ஆங்கில அதிகாரிகளும் அவர்களை ஒடுக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆங்கில அரசாங்கத்திட்ட முறையீடு செய்கிறாங்க. ஆங்கில அரசாங்கம் அவர்கள் அதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்க நமக்கு வரி வசூல், ஜமீன்தார் நமக்கு வரி வசூலித்து கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தனால இந்த மக்கள்லாம் அவங்க மீது கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியாட்கள் இல்லாமல் எங்களுடைய நிலத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய தானிய கிடங்கை போய் கொள்ளையடிக்கிறது. அப்புறம் ஆங்கிலேயருடைய ஆட்சியை அடையாளமாக இருக்கக்கூடிய தபால் நிலையம், காவல் நிலையம் போன்ற நிலையங்கள்லாம் அடித்து நொறுக்கி தீக்கிரையாக்குறது. அப்புறம் ஆங்கில அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க மற்ற ஜமீன்தார்கள் இவங்க எல்லாத்தையுமே குறி வச்சு அவளுடைய வீட்டை கொள்ளையடிக்கிறது, அவர்களை தாக்குறது, கொலை செய்கிறது போன்ற செயல்முறைகள் மூலமா விவசாய மக்களும் பழங்குடியின மக்களும் அவருடைய எழுச்சியை காமிச்சாங்க. சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா?
விவசாயிகளுடைய உழைப்பு ஜமீன்தார்களால் வந்து சுரண்டப்பட்டது. மேலும் விவசாயிகளுடைய வாழ்க்கை முறையுமே வந்து எனது மிகவும் துயரமானதாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் விவசாயிகளை வந்து அதற்கு முன்னால் இல்லாத அளவுக்கு வருத்தியது. சரிங்களா? வருவாய் வந்து வேளாண் முறையில் தொடக்க காலத்தில் விவசாயிகள் வந்து அவர்களுக்கு அதிக அளவிலான வருவாய் இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களா? தொடக்க காலத்திலேயே வந்து என்னது விவசாயிகளுக்கு அதிக அளவிலான வருவாய் இலக்கு, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்களுக்கு கட்டி தான் ஆகணும்னு சொல்லி அதிகப்படியான, அதாவது விளையிறத விட அதிகமான அமௌண்ட்டை வந்து நிர்ணயிக்கிறாங்க. சரிங்களா? அநியாயமாக அதை வசூலிக்கவும் செஞ்சாங்க. சரிங்களா? அதனால் வந்து அந்த விவசாய மக்களும் ஒப்பந்ததாரர்களால் வந்து என்னது நசுக்கப்பட்டாங்க. இதற்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் வந்து என்னது தொடக்கத்திலேயே கம்பெனி அரசாங்கத்துக்கு புகார் அனுப்புனாங்க. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை வந்து ஒரு பொழுது ஆங்கில அரசாங்கம் வந்து என்னது அதுக்கு செவி கொடுத்து கேட்கவே இல்லை. சரிங்களா? இதனால் வந்து அந்த விவசாய மக்கள் எல்லாமே தாங்கள் எல்லையில்லாத அளவுக்கு வந்து சுரண்டப்படுவதை உணர்ந்து, சரிங்களா, இந்த சுரண்டலில் இருந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிராக பாரம்பரியமாக இருந்த உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் இணைந்து கிளர்ச்சியை வந்து செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை வந்து அவர்கள் வந்து சொல்லலை. சரிங்களா? அந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடிகளோட கிளர்ச்சி வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆங்கிலேயோடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா, காலனி ஆதிக்கம் வருவதற்கு முன்னாடி எந்த மாதிரியான நில வருவாய் முறை இருந்துச்சோ அதே நிலை வந்து மீண்டும் வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து வலியுறுத்துறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து வெள்ளைக்காரை வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற புரிதலாம் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நிலம் அவங்க கையில் இருக்குது, அதில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அதை வச்சு அவங்க வருவாய் ஈட்டி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்காங்க. அதை வந்து அவங்க பாதிப்பு ஏற்படும்போது என்ன சொல்லுவாங்களா, ராம ஆண்டா எனக்கு என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்ன, என் நிலம் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு, அதற்கு உண்டான தேவை உண்டு, நான் பாட்டுக்கு இருக்கேன்னு. அதுபோல தான் அவங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க. யார் வேணால் ஆண்டுக்க, எனக்கு தேவை என் நிலத்தை கொடுத்துட்டு நான் அதில் விவசாயம் பண்ணிட்டு நான் பாட்டுக்க நிம்மதியாக கூழ கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதா வந்து என்னது விவசாயிகளுடைய அப்போதைய நிலையாக இருந்துச்சு. சரிங்களா? ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும், ஆங்கிலேயர் நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற பொதுப்படையான அறிவோ சிந்தனையோ வந்து அவர்களுக்கெல்லாம் இல்லை. அவங்க நினச்சது என்னது, இதற்கு முன்னாடி என்ன மாதிரியான நில வருவாய் முறை இருந்துச்சு அதை கொண்டு வாங்க, அதில் கேட்ட அளவுக்கு வரி கேளுங்க நாங்கள் தர்றோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் வந்து விவசாயிகளுடைய கிளர்ச்சி வந்து நடந்துச்சு. சரிங்களா? அந்த கிளர்ச்சிகளை வந்து ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகையான போராட்டம் வந்து பழைய முறைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை வந்து நிலைநிறுத்தும் முயற்சிகளுடைய தொடர்புடையது. சரிங்களா? அதாவது என்னது, இதற்கு முன்னாடி இருந்த நில வருவாய் முறை, இதற்கு முன்னாடி இருந்த சமூக உறவு முறைகளை வந்து மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்களாக இருந்துச்சு. அதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னது, சமய இயக்கங்கள். நமக்கு தெரியும் இல்லையா, சில சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து தலைமையேற்று அந்த சமய தலைவர்கள் வந்து அவர்களுடைய சிந்தனைகளுடைய அடிப்படையில் வந்து சமூகத்தை வந்து சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களுடைய விடுதலைக்காக, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதற்காக அவர்கள் வந்து போராடினாங்க. இதை வந்து என்னது, சமய இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக கொள்ளை. சரிங்களா? ராபின்ஹுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுபோல தான். இப்போ இது போன்ற இயக்கங்களுடைய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களாலும் மற்ற பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பல உயிர்குடியின மக்கள் இருக்காங்களே, அதாவது நிலக்கிழார்கள், ஜமீன்தார்கள், அவர்களால் வந்து இவர்கள் வந்து குற்றவாளியாக பார்க்கப்படுறாங்க. ஏன்னா அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சமூக கொள்ளையில் ஈடுபடக்கூடியவங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருப்பாங்க, அதில் ஒரு தலைவன் உருவாவான். அவன் ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுவான், போயிட்டு ஆங்கிலேயருடைய குடோனை கொள்ளையடிக்கிறது, ஜமீன்தார்களுடைய தானிய கிடங்கு கொள்ளையடிக்கிறது, அதெல்லாம் கொள்ளையடிச்சு வந்து இந்த மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கறது, அது போன்ற வேலைகள்லாம் செய்வான். அதனால் வந்து அந்த மக்கள், அந்த சமூக மக்கள் வந்து அந்த சமூக கொள்ளையில் ஈடுபடக்கூடிய தலைவர்களை வந்து என்ன நினச்சாங்கன்னா, தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயகர்களாகவும் சாதனையர்களாகவும் அவங்க கண்டிருப்பாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கிளர்ச்சி. பொதுவாக மக்களே எந்த தலைமையும் இல்லாமல் எந்த எதுவுமே இல்லாமல் அவங்களாம் நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு சொல்லி ஒரு கிராமத்துலேயும் ஒரு மாவட்டத்துலேயும் மக்களாக தன்முனைப்பாக வந்து என்னது திடீரென சில புரட்சிகளை வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான எழுச்சிகளையும் கிளர்ச்சிகளையும் வந்து என்னது மக்களுடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம பழங்குடி கிளர்ச்சி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பழங்குடி கிளர்ச்சி வந்து தோன்றுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய ஆட்சியில் வந்து இந்திய வரலாற்றில் முதன்முறையாக அரசு, சரிங்களா, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக அரசு, அதாவது என்னது அப்போ இருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசு
வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வனங்கள் குறித்து என்னது நேரடியாக ஒரு தனி உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியில் வந்து ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரிய பழங்குடியின நடைமுறை தனது கட்டுக்கோப்பையில் இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, குடியிருப்புகளை உருவாக்கணும், ஜமீன்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேய அரசாங்கத்துடைய அனுமதி பெற்று என்ன பண்ணுறாங்க, வட்டிக்கு விடுறவங்களும் ஜமீன்தார்களும் நிலக்கிழார்களும் என்ன பண்ணுறாங்க, பழங்குடியினருடைய பகுதிகளுக்குள்ளே நுழைந்து அவர்களுடைய நிலங்களை வந்து பிடுங்கி கொண்டு அவர்களுடைய குடியிருப்பை வந்து அமைத்து கொள்கிறாங்க. சரிங்களா? இதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பாரம்பரியமாக அந்த பழங்குடிய மக்கள் வாழ்ந்து வந்தால் அவர்களுடைய நடைமுறை வந்து அதனுடைய கட்டுக்கோப்பை வந்து இழந்து கொலாப்ஸ் ஆகி போயிடுது. சரிங்களா? இதனால் வந்து பழங்குடியின பகுதிகளில் பழங்குடியினர் அல்லாதவர்களான சில டிக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திக்குகள் இல்லைன்னா டிக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து வெளியாட்கள்னு அர்த்தம். சரிங்களா? வெளியாட்கள். அப்படி பழங்குடியின அல்லாதவர்களான வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, சரிங்களா, வர்த்தகர்கள், வியாபாரிகள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள், சரிங்களா, கங்காணின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒப்பந்ததாரர்கள், இவங்க எல்லாமே வந்து அந்த பழங்குடியின பகுதியில் ஊடுவதற்கு அந்த ஆங்கில அரசு என்னது வனம் குறித்த நேரடி உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் வனங்களையுமே நிலங்களை வர்த்தகமயமாக்குறது மட்டும் இல்லாமல் வனங்களில் இருக்கக்கூடிய அந்த விவசாய பயிரிடக்கூடிய நிலங்களையுமே வர்த்தகமயமாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஆங்கில அரசு வந்து ஊக்கம் கொடுத்துச்சு. இதனால் அவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பழங்குடியின மக்களுடைய பகுதியில் வந்து ஊடுருவி போகிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து அவருடைய வாழ்வாதார முறையே வந்து பாதிப்புக்குள்ளாகுது, வெறும் கேள்விக்குள்ளாகுது. சரிங்களா? இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிவாசி நிலத்தினுடைய பெரும் பகுதி வந்து இழக்கப்பட்டுருச்சு. ஏன்னா நிலத்தை போகிறவங்க தான் பிடிங்கிறாங்களே. சரிங்களா? அதனால் தங்களுடைய பாரம்பரியமான குடியிருந்து வந்த பகுதியிலிருந்து அவர்கள் அந்த பழங்குடியின மக்கள் வந்து என்னது இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதனால் அமைதியான பழங்குடியின வாழ்க்கையில் வந்து பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களினுடைய அப்பாவித்தனத்தை, சரிங்களா, அவர்களுடைய அறியாமையை வந்து தேவையில்லாமல் தங்களுக்கு சாதகமாக சுயநலத்துடன் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கை தான் வந்து என்னது பழங்குடியின மக்களுடைய கிளர்ச்சி. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கவனிங்க. அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர், அவர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டவங்க. சரிங்களா? அந்த பழங்குடியின மக்களினுடைய அப்பாவித்தனத்தை, சரிங்களா, அப்பாவித்தனத்தை தேவையில்லாமல் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிரானதொரு பதில் நடவடிக்கை தான் வந்து என்னது பழங்குடியின கிளர்ச்சி. இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிற கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவர்களுடைய கிளர்ச்சி தான் வந்து பார்க்க போகிறோம். அவர்களுடைய கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 1855 முதல் 1856 வரை சந்தால் மக்களுடைய கிளர்ச்சி வந்து நடைபெற்றது. சந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சந்தால்கள் அப்படின்னும் இவர்களை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த இது வந்தாலும் சரியானது. 1855 விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் வந்து என்னது சந்தால் கழகம். சரிங்களா? 1855 விவசாயிகளுடைய எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் தான் வந்து சந்தால் கழகம். இந்த சந்தால் பழங்குடியின மக்களை வந்து மஞ்சி அப்படிங்கிற ஒரு பெயராலும் அறியப்பட்டாங்க. சரிங்களா? இந்த பழங்குடியான சந்தால்கள் வந்து எந்தெந்த பகுதியிலெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்காளம், பீகார், ஒரிசா மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு காட்டுப்பகுதியில் வந்து ஆங்காங்கே இவர்கள் வந்து பரவி வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் வந்து அவர்களுடைய தாயகமான அந்த நிலங்களில் இருந்து அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க, நிரந்தர குடியிருப்பு அமைக்கிறதுக்காக, ஜமீன்களை உருவாக்குறதுக்காக வெளியாட்கள் வந்து இவங்களை வந்து வெளியேற்றுறாங்க. அப்படி வெளியேறினதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய தாய்மணிலிருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால், சரிங்களா, பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் மலைகள் இருக்குல்லையா, அந்த ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மீண்டும் திருத்தி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து டாமின் ஈகோ, சரிங்களா, டாமின் ஈகோ, அதாவது சந்தால்களின் நிலம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைத்திருப்பாங்க. அந்த ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் இருந்த பகுதியில் சந்தால் வந்து என்னது டாமின் ஈகோ அப்படின்னு பெயர் வச்சு அந்த பகுதியில் வேளாண்மை செய்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சந்தால்கள் வந்து, சரிங்களா, இப்போ வந்து இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஏன் வெளியேற்றப்பட்டாங்க முன்னாடியே சொல்லிட்டு அதை சொல்லுது. இந்தியாவுடைய கிழக்கு பகுதி என்னது, வங்காளம், பீகார், ஒரிசா, இதெல்லாமே என்னது இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க என்ன காரணத்துக்காக, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக அவளுடைய பூர்வீக இடத்தை விட்டு, அதாவது வேறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் வந்து மெர்ஜ் பண்ணும்பொழுது ஒரு சிலது உங்களுக்கு அப்படியே சிமிலராக இருக்க மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இடம்பெயர்ந்து என்ன பண்ணுறாங்க, ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியில் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தாயகத்திலேருந்து வெளியேற்றப்பட்டு
இந்த ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இருக்க பகுதியில் என்னது டாமின் ஈகோ அப்படின்னு பேர் வச்சு வேளாண்மை செஞ்சுட்டு வந்தாங்களா. இதற்கப்புறமும் என்ன நடக்குதுன்னா அந்த பகுதியிலுமே வந்து என்னது ஜமீன்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜ்மஹால் மலையை இருந்த வனப்பகுதியை விட்டு அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டார். அந்த ராஜ்மஹால் பகுதியை விட்டு இவங்க கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டதன் காரணமாக தான் சந்தால்களுடைய கழகமானது வெடிக்குது. சரிங்களா. பழங்குடி நிலங்கள் வந்து சந்தால் அல்லாத ஜமீன்தார்களுக்கும் வட்டி கடைக்காரர்களுக்கும் குத்தகைக்கு விடப்பட்டது. ஆனால் சந்தால்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவங்க நிலத்தை பூரா குத்தகைக்கு விட்டால் இவங்க வேறு வழி இல்லாமல் என்னது கையெறு நிலை, அதாவது கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய நெருக்கடிக்கு இவர்கள் வந்து தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ரயில் பணிகள் போடுவதற்காக ரயில்வே கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகளும் மற்றும் அந்த பகுதியில் இருந்த உள்ளூர் காவலர்களும் வந்து என்னது அந்த சந்தால் மக்களை வந்து ஒடுக்குனாங்க. வெளியாட்களாக அவருடைய வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சந்தால்கள் வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்காக, சரிங்களா, அதாவது நிலமும் போச்சு, இருந்த இடமும் போச்சு, வீடும் போச்சு, அப்போ அவங்க வாழ முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் வர்றாங்க லாவாதேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள்ட்ட அவங்க பணத்தை வாங்கி வாழ்ந்து வராங்க. இதனால் அவங்க வந்து என்னது கடுமையான கடன் மற்றும் கடன் சுமையிலையும் அவர்கள்ட்ட அந்த கடன் விடுறவங்க வந்து ஈவு இறக்கத்தோடு வாங்குவாங்க இல்லையா, கடுமையாக அந்த கடனை வசூலிப்பாங்க. அப்போ பணம் பறித்தல் ஆகிய கடுமையான தீய வலையில் வந்து அவர்கள் சிக்கி ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போது இருந்த ஊழல் கரை படிந்த ஆங்கிலேய நிர்வாகத்தினுடைய கீழ் வந்து தங்களுடைய நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத சூழலில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதளவில் உணர்ந்துட்டாங்க. சரிங்களா. அதற்கு அடுத்து தான் வந்து சந்தால்களின் அறியாமையை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நகர்ப்புற நிலக்கிழார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் தருவோர் சந்தாலுடைய நிலங்களை, சரிங்களா, அதாவது வட்டிக்கு கடை வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தில் எடுக்க முடியல, டேக்ஸ் கட்ட முடியல, இப்போ நீ பணம் தரலன்னு நிலத்தை பிடிக்கிறாங்க. இவர்களே தான் அந்த நிலக்கிழார்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களும் என்ன பண்ணுறாங்க, சந்தால்களுடைய நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லாத அளவுக்கு ஆக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த சந்தால் கழகம் துவக்கத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854 ஒரு மக்கள் கிளர்ச்சியாக இல்லாமல் ஒரு சமூக கொள்ளையாக ஆரம்பிக்குது. சரிங்களா. சந்தால் இனத்தில் இருக்கக்கூடிய பீர் சிங் அப்படிங்கிறவுடைய தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்க, சில சந்தால் மக்கள்லாம் சேர்ந்து மகஜன்கள் எனது நிலக்கிழார்கள் அப்படின்னு பொருள், மகஜன்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா குறி வச்சு சமூக கொள்ளையில் ஈடுபடுறாங்க. அவர்களுடைய தானிய, ஏன்னா இவங்கள்ட்ட நிலம் போயிடுச்சு, வருவாய் போயிடுச்சு, கடன் சுமையில் இருக்காங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு தலைவன் தோன்றுவான் இல்லையா, அல்துரிசம் சொல்லுவாங்க. அல்துரிசம்னா துணிஞ்சு முன்னுக்கு நிற்கிறது, ஒரு தலைவனாக நிற்கக்கூடிய தகுதியை வந்து அல்துரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஆறை கடக்கிறோம், இதில் ஆளை எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஒருத்தர் துணிஞ்சு போய் அவன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் முன்னாடி போவான், அவன் போயிட்டு இது பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவான். அதை தான் வந்து அல்துரிசம் சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் துணிஞ்சு வந்து தலைவராக வந்தவர் தான் யார், பீர் சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அவருடைய தலைமையில் இவங்க போயிட்டு மகஜன்கள் மற்றும் வட்டிக்கு பணம் குடிக்கிறவங்கள குறி வச்சு அவருடைய தானிய கிடங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு வந்து இங்கே இருக்கக்கூடிய கஷ்டப்படுற சந்தால் மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா. டிக்குகள் சொன்னோம் இல்லையா, அதாவது என்னது வெளியிலிருந்து வந்தவர்களை வந்து டிக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெளியிலிருந்து வந்தவர்களுடைய ஊடுருவல் வந்து சந்தால் சமூகத்தில் நிலை தருமாற செய்தது. அவர்கள் இழந்த பகுதியை பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வைத்தது. இவருடைய ஊடுருவலும் இவருடைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ரொம்ப அதிகமாக அளவில்லாத வகையில் இருந்த காரணத்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தால் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலத்தை வந்து மீட்டாகணும், அப்போ தான் நம்முடைய வாழ்வாதாரம் வந்து மாறும், நம்முடைய நிலை மாறும் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவர்கள் எல்லாமே அவருடைய பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து என்னது சிந்திக்க வைக்குது. அதற்கான செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அவர்களை ஈடுபட வைக்குது. சரிங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் வந்து சந்தால் மக்களுக்கு ஒரு கசப்பான உணர்வை ஏற்படுத்தி அவர்கள் நிலத்தை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருது. இந்த மாதிரியான விஷயங்களால் ஏற்பட்ட கசப்பான உணர்வினுடைய காரணமாக ஏற்பட்டதான் 1855 ஏற்பட்ட ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சிக்கு கொண்டு போய் முடிஞ்சு. சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்த புரட்சியை தொடர்ந்து சந்தால்கள் வந்து தங்களை அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பு சக்திகளில் இருந்து விடுவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சியை தொடர்ந்து சந்தால்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. என்னது, தங்களை அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பு சக்திகளில் இருந்து விடுவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொள்ள, சரிங்களா, அவர்களுக்குனே சந்தால்களுக்கென்றே ஒரு
அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினச்சி சித்து மற்றும் கங்கு, சரிங்களா, சித்து மற்றும் கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சித்து மற்றும் கணு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. வடமொழியில் எதுனா கண்கு அப்படின்னும் எழுதுவாங்க, சித்து மற்றும் கண்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த 2 சந்தால் சகோதரருடைய தலைமையின் கீழ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சந்தால் வீரர்கள் வந்து ஒன்று கூடியிருப்பாங்க. ஒன்று கூடி தான் வந்து 1855 புரட்சியை நடத்தியிருப்பாங்க, சரிங்களா. இங்கே வாங்க, அடுத்து 1855 என்னது சித்து மற்றும் கணு ஆகிய 2 சந்தால் சகோதரர்கள் வந்து கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி கடவுளிடமிருந்து எங்களுக்கு தேவ செய்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க, சரிங்களா. அறிவிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1855 ஜூலை மாதம் சந்தால்கள் வந்து ஜமீன்களுக்கும் அரசாங்கத்துக்கும் விடுத்த இறுதி எச்சரிக்கையை செவிமடுக்காமல் போனவுடன், அதாவது சந்தால்கள் வந்து 1855 ஜூலையில் ஜமீன்தார்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்னது ஒரு இறுதி எச்சரிக்கை விடுறாங்க. அதையுமே வந்து அரசாங்கம் கண்டுக்காமல் போயிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா ஆயிரக்கணக்கிலான சந்தால்கள் வந்து வில்லும் விஷம் தடவிய அம்பும் ஏந்திக்கிட்டு வெளிப்படையாக என்னது கிளர்ச்சியை துவங்கி கோடாரிகள் கத்திகள் ஆகியவற்றுடன் வந்து எந்தெந்த பகுதிகளை நோக்கி போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பகால் மற்றும் பாகல்பூர் பகுதிகளை நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக போயிருக்காங்க, சரிங்களா. இதை அடுத்து தான் வந்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர்கள் வந்து சொத்துக்களை வந்து அவர்கள் சூறையாடினாங்க, சரிங்களா. அதாவது இதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் 1855 ஜூன்லேயே வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னா சந்தால் கூட்டம் ஒன்று நடக்கும். அந்த சந்தால் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 சந்தால் கிராமங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 6000 சந்தால் இன மக்கள்லாம் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் அந்த நம்ம நிலத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றுவாங்க. அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் 1855 ஜூலையில் வந்து இறுதி எச்சரிக்கை விடுப்பாங்க. அந்த இறுதி எச்சரிக்கையுமே ஆங்கில அரசாங்கமும் சரி ஜமீன்தார்களும் சரி கண்டுக்காமல் போனதுனால எனது ஆயிரக்கணக்கான சந்தால் இன மக்கள் வந்து எனது வில்லு அம்பு கத்தி கோடாரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் பகுதியை நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டபடியே பேரணியாக போயிருப்பாங்க. அதை அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த, அதாவது சந்தால் கிராமங்கள் மீது அதிரடியான நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேய அதிகாரிகள் அவர்களுடைய சொத்துக்களை வந்து சூறையாடியிருப்பாங்க. இந்த கூட்டத்தினருடைய புரட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு வலிமையான சக்தியை பெற்றது, சரிங்களா. இந்த ஒரே மாதத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீமாக இவங்க ஆயிட்டாங்க. ஐரோப்பிய பணியாளர்கள், ஆங்கிலேய அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போர் ஆகிய அனைவருமே வந்து எனது புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டனர், சரிங்களா. புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டனர். சந்தால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது கிளர்ச்சி நம்மை ஒடுக்குபவர்களான ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கம் ஆகிய 3 தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது அப்படின்னு அறிவிக்கிறாங்க, சரிங்களா. அதாவது என்னது ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கம் இந்த 3 தரப்பினருடைய அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டு, அந்த கூட்டை வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது அவர்களுக்குள்ளே ஒரு நட்பு கூட்டாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நட்பை வந்து என்னது புனிதமற்றதுங்கிறாங்க. அந்த புனிதமற்ற கூட்டுக்கு எதிரான போராட்டம் தான் நம்முடைய கிளர்ச்சி அப்படின்னு சந்தால் மக்கள் வந்து என்னது குறிப்பிடுறாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், மகேஷ்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, சரிங்களா, மகேஷ்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிளர்ச்சி பயங்கரமாக நடக்குது, சரிங்களா. என்ன ஊர், மகேஷ்பூர். அந்த ஊரில் வந்து மஞ்சிகளில் பெரும்பாலானவர்கள் வந்து என்னது சிவப்பு நிற ஆடையை அணிந்திருந்தார்கள், சரிங்களா. மஞ்சிகள்னால் என்னது சந்தால்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ மகேஷ்பூர் போரில் சந்தாலின மக்களில் பங்கேற்றவர்களை பெரும்பாலான மக்கள் வந்து என்னது சிவப்பு நிற ஆடையை வந்து அணிந்திருந்தார்கள். அதற்கப்புறம் தான் அந்த சிவப்பு நிற ஆடைங்கிறது எதற்கான அடையாளமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாட்களில் அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறதே வந்து என்னது அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்தினுடைய ஆடையாக மாறிப்போச்சு, சரிங்களா. என்னுடைய அதிகாரத்துக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தினுடைய ஆடையாக அந்த சிவப்பு நிற ஆடை வந்து மாறினது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ்பூர் போருக்கு அப்புறம், மகேஷ்பூர் கிளர்ச்சிக்கு அப்புறம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிளர்ச்சியினுடைய முதல் 10 வாரத்தில் 10 பேர் அடங்கிய ஒரு குழு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோங்கபர்ரா, சரிங்களா, மோங்கபர்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தாக்கி தீக்கிரையாக்கியிருப்பாங்க. அந்த குழுவில் வந்து என்னது பெண்களுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்கத்தில் இந்த சந்தால் கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்து தான் வந்து சந்தாலுடைய தலைவராக இருந்தார். அவர் வந்து கைது செய்யப்பட்டுருவார். எப்போனா 1855 வந்து அவர் கைது செய்யப்பட்டுருவார். அவர் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. அவர் கைது
பின்னாடி வந்து அந்த சந்தால் மக்களுடைய தலைவராக கானு இருக்கார் இல்லையா, கனு, அவர் வந்து கிளர்ச்சியை வந்து நடத்திட்டு போவார். அவர் வந்து 1856 தான் வந்து கனு வந்து கைது செய்யப்படுவார். சரிங்களா. அடுத்து கிளர்ச்சியினுடைய பிற்பகுதியில் விவசாயிகளும் சேர்ந்து கொண்டாங்க. சரிங்களா. அதாவது பழங்குடியின மக்களோட சேர்ந்து அந்த பகுதியில் இருந்த சில விவசாய மக்கள் இருப்பாங்களே, அவங்களுமே வந்து இந்த கிளர்ச்சியில் பிற்பகுதியில் சேர்ந்துக்குவாங்க. சரிங்களா. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார்லஸ் அவுரி தொழிற்சாலை, சரிங்களா, சார்லஸ் அவுரி தொழிற்சாலை அப்படின்ற ஒரு தொழிற்சாலையை வந்து தாக்கி கொள்ளையடிச்சிருப்பாங்க. இந்த கொள்ளையினுடைய விளைவாக கிளர்ச்சியை வந்து ஒடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர் தரப்பிலிருந்து மிருகத்தனமான நடவடிக்கைகள் வந்து தொடங்கியிருக்கும். சரிங்களா. இராணுவம் வந்து இறக்கப்பட்டிருக்கும். இராணுவம் இறக்கப்பட்டு சந்தால் கிராமங்கள் பழிக்கு பழியாக ஒன்றன் பின் ஒன்றாக தீக்கிரையாக்கப்பட்டது. சரிங்களா. இந்த புரட்சியானது பிப்ரவரி 1856 வரைக்கும் தொடர்ந்தது. சரிங்களா. சந்தால் கிளர்ச்சி வந்து எந்த வருஷம் வரைக்கும் தொடர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 1856 வரைக்கும். சரிங்களா. ஜூலை 1855 தான் வந்து என்னது அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட என்னது 1856 பிப்ரவரி வரைக்குமே இந்த கிளர்ச்சி வந்து என்னது தொடர்ந்தது. இதனுடைய தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கழகமானது கடுமையாக அடக்கப்பட்டது. ஏன்னா 1856 காலகட்டங்களில் கனுவும் கைது செய்யப்பட்டுருவார். 1855களிலே வந்து சித்துவும் வந்து கைது செய்யப்பட்டுருவார். சரிங்களா. இந்த சந்தால் கழகத்தை வந்து ஆங்கில அரசு ஒடுக்குனதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட சந்தால் மக்கள் வந்து இறந்ததாக வெங்கடேசனார் புத்தகத்தில் இருக்குது. நமக்கு தகவலாக தான் சொல்கிறேன். ஒரு கணக்கீட்டின்படி கிளர்ச்சி இறுதியாக ஒடுக்கப்படுவதற்கு முன்பாக 30,000 முதல் 50,000 பேர் வரையிலான கிளர்ச்சியாளர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 15,000 20,000 பேர் வரைக்கும் என்னது கொல்லப்பட்டுறாங்க. சரிங்களா. 15,000 20,000 வரைக்குமான சந்தாலின மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 15,000 மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேசனுடைய புத்தகத்தில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து சந்தால் மக்கள் வசித்த பகுதியில் வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி அரசு சட்டம் அறிவிக்கிறாங்க. அதை வந்து ஒரு தனி நிலமாக விட்டு சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி அறிவித்து, அதாவது சந்தால்களுக்கு உரிய நிலம் அந்த பகுதியில் வந்து வெளியாட்கள் போகிறதுக்கு அரசாங்கம் வந்து தடை விதிக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு கிளர்ச்சி நடந்துட்டனால என்ன பண்ணுறாங்க, அந்த நிலங்களை அவங்களுக்கே கொடுத்துட்டு அதற்கு பேர் வந்து என்னது சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி 1856 அறிவிக்கிறாங்க. அறிவித்து அந்த பகுதியில் சந்தாலின மக்களை தவிர மற்றவர்கள் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதன்படி சந்தால்களுடைய நிலங்களும் அடையாளங்களும் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டது. எதன் காரணமாக? சந்தால் பர்கானா காரணமாக. சரிங்களா. சந்தால் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தையே வந்து என்னது உருவாக்கும் வகையில் வந்து இந்த சட்டமானது நிறைவேறியது. சரிங்களா. இப்போ அந்த சொன்னேன் இல்லையா 400 கிராமங்கள்லேருந்து 6,000 மக்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு, அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1855 ஜூன் 30, சரிங்களா, 1855 ஜூன் 30ஆம் நாளில் தான் சந்தால் மலைவாழ் மக்களுடைய தலைவர்கள் எல்லாமே பாகநீதி, சரிங்களா, பாகநீதி அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டத்தில் தான் கிட்டத்தட்ட என்னது 400 கிராமங்கள்லேருந்து வந்த 6,000 சந்தாலின மக்கள் கலந்து கொண்டிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் தான் வந்து முடிவெடுக்கிறாங்க அந்நியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா வாய்மையின் ஆட்சி வேண்டும் அப்படின்ற கோஷத்துடன் சந்தாலின மக்கள் வந்து எனது கிளர்ச்சியை துவங்கியிருப்பாங்க. என்ன கோஷம்? வாய்மையின் ஆட்சி வேண்டும். சரிங்களா. முக்கியமாக அவங்க தாக்குனது காலனி ஆட்சியினுடைய சின்னமாக இருந்த காவல், தபால் மற்றும் ரயில் நிலையங்கள் தகர்க்கப்பட்டது. சரிங்களா. சந்தால் கிளர்ச்சியினுடைய வீச்சையும் வேகத்தையும் வன்முறையும் கண்டு அதிர்ந்து போன கம்பெனி அரசாங்கம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இராணுவ சட்டத்தை வந்து பிறப்பிக்கிறாங்க. சரிங்களா. மார்ஷியல் லா, இராணுவ சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு அவளுடைய கிளர்ச்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து கடைசி வரைக்கும் சரணடையவே மாட்டேன்ட்டாங்க. சரிங்களா. கடைசி வரைக்கும் சரணடையவே மாட்டேன்ட்டாங்க. 1855 ஆகஸ்ட் மாதம் சித்து வந்து ஒருத்தரால் வந்து என்னது காட்டி கொடுக்கப்பட்டு பிடிபட்டார். ஏன்னா அந்த தலைவர்களை காட்டி கொடுப்பவர்களுக்கு வந்து சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசாங்கம்லாம் அறிவிச்சிருவாங்க. அதன் காரணமாக 1855 சந்தால்களுடைய தலைவர்களில் ஒருவரான சித்து வந்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர் வந்து கொன்றுவாங்க. அதற்கப்புறமும் கனு வந்து அந்த சந்தால்களுக்கு தலைமையேற்று கிளர்ச்சியை வழி நடத்திட்டு போவார். கனு எப்போ பிடிபட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1856 பிப்ரவரி மாதம் கனுவை பிடிச்சி கொன்றுவாங்க. அதனால தான் 1856 பிப்ரவரியிலேயே வந்து என்னது இந்த தலைவர்கள் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் அந்த மக்களை வந்து சரியாக வழிநடத்தக்கூடிய ஆட்கள் இல்லாதனால, அது மட்டும் இல்லாமல் ஆங்கில அரசாங்கம் இராணுவ சட்டத்தை போட்டு கடுமையாக செயல்முறைகள் மிருகத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு
இராணுவத்தை கொண்டு வந்து கடுமையாக சந்தால் ஒவ்வொரு கிராமங்களையுமே பலிக்கு பலியாக தீக்கிரையாக்கி அவர்களை வந்து எனது கடுமையான முறையில் வந்து ஒடுக்கியிருப்பாங்க. அவ்வளவு ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் அந்த புரட்சியை வந்து அரசாங்கம் வந்து எனது இரும்பு கரம் கொண்டு அடக்குனாலும் இறுதி வரைக்குமே சரிங்களா, இங்கே பாருங்கள், முரட்டு வீரத்தோடு கிளர்ச்சி செய்த சந்தால் மக்கள் இறுதி வரைக்கும் சரணடைய மறுத்திருப்பாங்க. அவங்க சரணடையவே இல்லை, இவங்க ஒடுக்குனாங்க சரிங்களா. சந்தால் கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான உட்புற எதிர்ப்பின் உச்சகட்டமாக திகழ்ந்தது அப்படிங்கிறதுல ஐயமில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா. ஆங்கில ஆட்சிக்கு எதிரான உட்புற எதிர்ப்பு, அதாவது உள்நாட்டில் நடந்த எதிர்ப்பின் உச்சகட்டமாக திகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் வந்து சந்தால் கிளர்ச்சி சரிங்களா. இதை அடுத்து வந்து நம்ம கோல் கிளர்ச்சி பார்க்க போகிறோம் சரிங்களா. கோல் கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1831 முதல் 1832 சந்தால் கிளர்ச்சிக்கு முன்னாடியே வந்து எனது கோல் கிளர்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. சரி, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூங் ஆகிய இடங்களில் 1831 1832 ஆண்டுகளில் நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடி இன கிளர்ச்சி வந்து கோல் கிளர்ச்சி சரிங்களா. ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர், நம்ம சோட்டா நாக்பூர் பீடபூமிலாம் படிப்போம் இல்லையா, அதான் அந்த சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூங் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி ஏற்படுறதுக்கான உடனடி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோட்டா நாக்பூருடைய ராஜா வந்து பல கிராமங்களை வந்து பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு குத்தகைக்கு விட்டது தான் வந்து இந்த கோல் இன மக்களுடைய கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது சரிங்களா. கோல் அப்படிங்கிற பழங்குடி இனத்தர் வந்து பீகாரிலும் ஒரிசாவிலையும் அப்புறம் சோட்டா நாக்பூர் ஆகிய பகுதிகளுமே வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சந்தால் கிளர்ச்சிக்கு சித்து மற்றும் கன்கு பார்த்தோம். கோல் கிளர்ச்சிக்கு வந்து பின்த்ராய் மற்றும் சிங்க்ராய் சரிங்களா, இந்த 2 பேர் வந்து கோல் கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. சோட்டா நாக்பூர் பகுதியினுடைய அரசர் வருவாய் வசூலிக்கக்கூடிய பணியை வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தார். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதியில் இருந்து வெளியேற்றுதல் போன்றவை வந்து எனது கோல் இனத்தவர்களிலேயே கோபத்தை ஏற்படுத்தியது சரிங்களா. அதே அங்கே சந்தால்கள் என்ன நடந்துச்சோ அதே விஷயந்தான். அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, வருவாய் வசூலிக்கக்கூடிய பணியை வந்து எனது வட்டிக்கு பணம் கொடுக்குறவன்ட்டையும் குத்தகைக்கு விட்டுருவார் சரிங்களா. அவன் என்ன பண்ணுறான், வட்டிக்கு கடன் கொடுத்து அவர்களை கடனில் சுரண்டுறான். அடுத்து பழங்குடியின மக்களை வந்து கட்டாயப்படுத்தி அந்த கடன் கொடுக்கலன்னு சொல்லி அவருடைய பகுதியிலேருந்து அவர்களை வெளியேற்றதுக்கான முயற்சி செய்யலாம். இது போன்ற விஷயங்கள் தான் வந்து கோல் மக்கள்கிட்ட வந்து எனது ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. வெளியாட்களுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல் சரிங்களா. இவருடைய கிளர்ச்சி வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கிளர்ச்சி வந்து பொதுப்படையாக பார்க்கும் பொழுது உயிர் சேதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துடன் அமைந்ததாக இல்லை. ஆனாலும் பின்னால் சில உயிர் சேதங்களும் ஏற்பட்டது சரிங்களா. வெளியாட்களுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் தான் கோள்களினுடைய தொடக்க கால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் வந்து இருந்தது சரிங்களா. சோன்பூர் தமர் அப்படின்னு சொல்லி 2 ஊருங்க சரிங்களா. சோன்பூர் தமர் ஆகிய பகுதிகளில் வசித்த கோல் இன மக்கள் வந்து திக்காளர்களுக்கு, திக்குகள்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் திக்குகள், அந்த திக்குகளுக்கு அதாவது வரி வசூலிப்போர் அல்லது வெளியாள் இவர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை வந்து நடத்துவதற்கு முதல் முயற்சியை வந்து செய்திருப்பாங்க. அதாவது கோல் கிளர்ச்சியை வந்து நடத்துவதற்கு முதல் முயற்சி செய்த மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோன்பூர் தமர் ஆகிய பகுதியில் வசித்த கோல் இன மக்கள் தான். வெளியாளுடைய சொத்துக்களை தாக்குவதை இவர்கள் வந்து கிளர்ச்சி உள்ளடக்கிருச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, என்ன எங்கே கலவரம் செய்தல், அவர்கள் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தல், கொள்ளையடித்தல், இப்படி தான் வந்து இவருடைய கிளர்ச்சி வந்து இருந்துச்சு. கோளுடைய கிளர்ச்சி வந்து பொதுவாக உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதை வந்து நோக்கமாக கொண்டிருக்க இல்லை. ஆனால் சொத்துக்களுக்கு தீ வைப்பது அவர்களுடைய கிளர்ச்சியினுடைய ஒரு முக்கிய வழிமுறைகளாக இருந்தது சரிங்களா. சொத்துக்களுக்கு தீ வைக்கிறது வந்து எனது கோலின மக்களுடைய கிளர்ச்சியின் ஒரு முக்கிய வழிமுறையாக இருந்துச்சு. 1831 டிசம்பர் 20ஆம் நாளில் சோட்டா நாக்பூரில் இருக்கக்கூடிய சோலிப்பூர் சரிங்களா, சோலிப்பூர் பர்கானா, அந்த சோலிப்பூர் பர்கானாவில் கிட்டத்தட்ட 700 கிளர்ச்சியாளர்கள் அடங்கிய ஒரு குழுவால் வந்து தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது சரிங்களா. டேட் பார்த்துக்கோங்க, 1831 டிசம்பர் 20 அன்றைய நாள் சோட்டா நாக்பூரில் இருக்கக்கூடிய சோலிப்பூர் பர்கானா அப்படின்ற ஒரு இடமானது 700 கோல் கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1832 ஜனவரி 26க்குள் வந்து கோள்கள் வந்து சோட்டா நாக்பூர் முழுவதையுமே வந்து கைப்பற்றியிருப்பாங்க. 1832 ஜனவரி 26க்குள்ள கோல் இன மக்கள் சோட்டா நாக்பூர் முழுவதையுமே கைப்பற்றியிருப்பாங்க.
அதனைத் தொடர்ந்து வட்டிக்கு பணம் கொடுப்பவர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் கொல்லப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோலின மக்கள் மேளங்களை முழங்கியும் அம்புகளை ஏந்தியும் வெளியேட்களை வெளியேற செய்யக்கூடிய எச்சரிக்கைகளை செய்தும் பல வகைகளில் தலைவர்கள் தங்களது கிளர்ச்சி பற்றிய செய்தியை வந்து பரப்பியிருப்பாங்க. சரிங்களா? கோள்களின் கிளர்ச்சி வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போருடன் வந்து முடிவடைஞ்சிச்சு. சரிங்களா? மிக தீவிரமாக ஒரு குறுகிய பரப்புக்குள் நடந்த சண்டையில் வந்து கோல் கிளர்ச்சியின் தலைவராக இருந்த புத்த பகத், சரிங்களா, புத்த பகத்னு இன்னொரு தலைவர், ஒரு குறுகிய பரப்புக்குள் நடைபெற்ற ஒரு சண்டையில் அந்த பகுதியில் இந்த கோல் கிளர்ச்சியினுடைய தலைவராக செயல்பட்ட புத்த பகத் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். அவருடைய தலையை வந்து துண்டித்து ஆங்கிலேய ஆட்சியாளர்கிட்ட போய் கொடுக்கும் பொழுது அதை கொடுத்த அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கு ஆங்கிலேயர் வந்து அப்போது என்ன கொடுத்தாங்கன்னா, பரிசு பாருங்களேன், 1000 ரூபாயை வந்து எனது பரிசாக விநியோகிச்சிருக்காங்க அவருடைய புத்தகத்துடைய தலையை கொடுத்த அதிகாரிகளுக்கு. சரிங்களா? கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த பிந்த்ராய் மான்கி, அதாவது பிந்த்ராய் பார்த்தோம்லையே அவர் வந்து 1832 மார்ச் 19ஆம் நாள் வந்து சரணடைஞ்சிருவார். அதுவுமே வந்து கோள்களின் போராட்டம் ஒரு துயரமான முடிவுக்கு வரதுக்கு காரணமாக இருந்துச்சு. அவர் வந்து சரணடைஞ்சிருவார். அதன் காரணமாக அவர் ஆங்கிலேய அரசு வந்து பெரிய அளவிலான வன்முறை மூலம் வந்து இந்த கோல் கிளர்ச்சியை அடக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1837 கோள்கள் வந்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா கோண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு இன மக்கள் இருப்பாங்க. அவர்களை பற்றிய ஒரு செய்தியுமே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொரையா அப்படின்னா என்ன சார்னா, அது வந்து ஒரு நரபலி பழக்கம். மொரையா அப்படிங்கிற ஒரு நரபலி பழக்கத்தை வந்து கம்பெனி ஆட்சி வந்து தடை செஞ்சுருப்பாங்க. அவர்கள் தடை செஞ்சதன் காரணமாக 1846 கோண்டுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? காப்டன் மெக்பர்சன் முகாம் அப்படின்ற ஒரு முகாம், சரிங்களா, காப்டன் மெக்பர்சன் முகாம், அந்த முகாமை வந்து கோண்டுகள் வந்து தாக்கியிருப்பாங்க. சக்ரபிசோய், சரிங்களா, சக்ரபிசோய் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கோண்டுகளுடைய கிளர்ச்சியை வந்து முன்னின்று நடத்தியிருப்பார். கோண்டுகளுடைய கிளர்ச்சி வந்து இறுதியில் 1957 புரட்சியோடு வரைக்குமே நீடித்து நடைபெற்றுட்டு தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 பழங்குடியின கிளர்ச்சி வந்து பார்த்துருக்கோம். இதற்கு அடுத்து வந்து நமக்கு முண்டா கிளர்ச்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் புரட்சியில் போகும்பொழுது பாப்னா கழகம் இருக்குது, மாப்ளா கிளர்ச்சி இருக்குது. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். சரிங்களா? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.